ஹலோ கைஸ், எல்லாருக்கும் உரிமைகள் வழங்கப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட உரிமையை வழங்கின இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கில் இப்படிலாம் அது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதுலேயும் நம்மளுக்கு சுதந்திரம் இல்லைன்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்குற உரிமையை எந்த ஆர்டிகளில் வச்சுருக்காங்க, அப்படி நம்மளுக்கு என்ன மாதிரி சுதந்திரம்லாம் அதில் வரையறுத்துருக்காங்க, வாங்க போய் பார்த்துடலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பகுதி 3 அடிப்படை உரிமைகள் காணப்படுகிறது. இதை ஆர்டிகல்னு பார்த்தோம்னா 12 to 35 வரைக்கும் அமைஞ்சிருக்கிறது. இதில் முக்கியமானது நம்மளுடைய சுதந்திர உரிமை தான். அது ஆர்டிக்கல் 19 to 22 இருக்குது. ஆர்டிக்கல் 19 நீங்கள் 6 உரிமைகளை உங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதாவது நீங்கள் பேசுவதற்கான சுதந்திரம் மற்றும் கூட்டம் கூடுவதற்கான சுதந்திரத்திலிருந்து அதில் நீங்கள் சங்கத்தை ஏற்படுத்தி அமைச்சு கொள்கிற வரைக்கும் உங்களுக்கு உரிமை வளர்த்துருப்பாங்க. அடுத்தது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை அரசாங்க ஊழியராக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி சுதந்திரம் இருக்காது. ஏன்னா அது அரசுக்கு எதிராக செய்கிற ஒரு வழக்காயிரும். அதனால் அரசாங்க ஊழியர்களாக இருந்து போலீஸாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி சங்கம் வளர்த்து வெளிப்படையாக போய் கூட்டம் கூடுறதுலாம் இப்படிலாம் இருக்க விட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. பட் சாதாரண குடிமகனாக இருக்கிறவங்களுக்கு சட்டம் பொருந்தும். ஆர்டிக்கல் 20 நீங்கள் கைது செய்வதற்கு முன்பே உங்களை பாதுகாத்து கொள்வதற்கான உரிமை வழங்குது. அதாவது உங்களை யாராச்சும் கைது செய்ய வராங்கன்னா அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கும், அதனால் என்னை கைது செய்ய வராங்க, அதுக்கு நான் முன்கூட்டியே கோர்ட்டில் போய் ஆஜராகலாம். இன்னும் நான் அந்த தப்பு செய்யலை, பட் என்னை ஏதோ தெரியாதனமாக அவங்க கைது செய்ய வராங்கன்னா அதுக்கு முன்கூட்டியே நீங்கள் போய் கோர்ட்டில் போய் ஆஜராகிறது. இதுதான் கைது செய்வது தடுப்பதற்கான உரிமை. ஆர்டிக்கல் 21 என்னென்னா, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, இந்த வாழ்வதற்கான சுதந்திர பாதுகாப்பை வழங்குகிறது. அதாவது உங்களுக்கு தேவையான சூழ்நிலையில் நீங்கள் வசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் எனி ப்ராப்ளம் வந்தாலோ, ஏதாச்சும் உங்களை தீங்காக நடந்தாலோ உங்களை பாதுகாக்கிறது அரசோட கடமை என்று உங்களை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விதி 21 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக 21A வந்திருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்விக்கான உரிமை கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் சுதந்திரம் பெறுவதற்கு ஒருத்தனுக்கு கல்வி மிகவும் முக்கியமானது. அடிப்படை உரிமையில் சேர்த்துருக்குது கல்விக்கான உரிமை. அடுத்தது விதி ஆர்டிக்கல் 22 கைது மற்றும் தடுப்பு காவலுக்கான பாதுகாப்பு. அதாவது உங்களை கைது செஞ்சுட்டாங்க, அப்போ கைது செய்யறதுக்கு பின்பு மற்றவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு பாதுகாக்கிற உரிமையிலிருந்து, மேலும் உங்களை வீட்டு காவலில் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் ஏதாச்சும் தப்பு செய்வீங்கன்னு நினச்சோ அல்லது உங்களை யாராச்சும் பிரச்சனையில் இழுக்கலாம்னு நினைக்கும் போதோ உங்களை பாதுகாப்பு வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு உரிமை இருக்குது. என்னை யாராச்சும் ஏதோ பண்ண வராங்கன்னு நினச்சி நீங்கள் கூட காவல் நிலையத்தில் போய் தடுப்பு காவல் வச்சுக்கலாம். அப்படின்னா யாராச்சும் உங்கள் மேலே கேஸ் போட்டு உங்களை அப்படி தடுப்பு நிலை வச்சு அவங்களோட உரிமையை பாதுகாக்கலாம். இந்த மாதிரி 4 முக்கிய உரிமைகளை இந்த சுதந்திர உரிமை வழங்குகிறது.